அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆஸ்மா, சுவாசகாசம். ஏன் நான் ஒரு வியாதி எடுத்து அந்த வியாதி தொடர்பாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கும் பயன்படும். ஒவ்வொரு வியாதிக்கும் பல மருத்துவ ஃபார்முலா இருக்குது, பல குறிப்புகள் இருக்குது. ஒரே மருந்து கிடையாது. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வாத பித்த சிரேத்தமம் அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம சொல்கிறோம், நீங்கள் அந்த தேகத்துக்கு ஏற்ற மாதிரி மருந்தை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அது அனுபவத்தில் தான் வரும். இருந்தால் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறோம். உங்களுக்கு அப்படி நோயில் பாதிக்கப்பட்டவங்க என்னுடைய மருத்துவ ஆலோசனை பெறனா என்னுடைய நம்பர் நான் பதிவு செஞ்சுருப்பேன். நீங்கள்கிட்ட பேசிட்டு கூட உங்களை பற்றி சொல்லி நீங்கள் மருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம பொதுவாக இந்த பதிவெல்லாம் நம்ம போடுறது எல்லாருக்கும் பயனடையணுன்றதுனால போடுறோம். அதனால் இந்த மருந்து நீங்கள் மாற்றி சாப்பிட்றதுனால உடம்புலாம் ஒன்றும் கெட்டுலாம் போகாது. கொஞ்சம் லேட் ஆகும் சரியாகிறதுக்கு. அது கரெக்டாக தேகத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா அது உடனே சரியாகும். வேறு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. ஆஸ்துமா, சுவாசகாசம். பவழ பஸ்மம் 10 கிராம், சிரிங்கி பஸ்மம் 10 கிராம், கஸ்தூரி கருப்பு 10 கிராம், வசந்த குசுமாகரம் 10 கிராம், சிவனார் அமிர்தம் 10 கிராம், தாளக கருப்பு 10 கிராம், பஞ்சதி பாக்கினி சொன்ன பாருங்கள். சண்டை மருந்து ஈக்குவல் சொன்னால் சண்டை மருந்துமே மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பஞ்சதி பாக்கினி அது குருவுடைய முறை, அது வெளியே கிடைக்காது. பஞ்சதி பாக்கினி சுந்தரம்ன்றது சண்டமாரி சுந்தரம் 10 கிராம் ஈக்குவலண்ட்டான மருந்து. தாலிச்சாதி சூரணம் 70 கிராம். இவைகளை கலந்து 100 மில்லிகிராம் அளவு காலை மாலை தேனில் கொடுக்க ஆஸ்துமா பூரணமாக கட்டுப்படும். இந்த ஆஸ்துமா பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்காது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த குளிர் மாதம் மார்கழி தை மாதம் வரைக்கும், கார்த்திகை ஐப்பசி இந்த மாதிரி மாதங்கள்லாம் அது கொஞ்சம் அதிகமாக தெரியும் உடம்பில். தை மாதத்துக்கு மேலே பங்குனி சித்திரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த வியாதியுடைய வீரியம் இருக்காது. அது இல்லாமல் சில பேருக்கு ஒற்றை அடித்தா ஆஸ்மா வரும். அந்த தும்புப்பட்டவனை டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆஸ்மாவாகிடும். அவங்களாம் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும். அந்த மாதிரியான இடத்துலலாம் கொஞ்சம் போகாமல், ரொம்ப டஸ்ட்டு உள்ள இடத்துக்கெலாம் போகாமல் இருந்துக்கணும். இரவில் சீக்கிரமாக தூங்கணும். உடம்புக்கு அவங்களுக்கு ஒத்துக்காத உணவுலாம் சில ஒத்துக்காத உணவு இருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழைய சாதம் சாப்பிட்றது, பகலில் தூங்குறது, பழைய உணவு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்மா வரும். ஒரு உணவை வச்சுட்டு 4-5 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. என்ன மாதிரி உயர்ந்த உணவு செஞ்சால் கூட செஞ்சு 1 மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ள உணவை யாருக்குன்னா கொடுத்துடணும். அப்படி இல்லை பிராணிகளுக்கு போட்டுடணும். நம்ம அதை வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் இந்த மாதிரியான சுவாச கோளாறுலாம் வரும். இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னா, எல்லோரும் இந்த பழைய உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்டா மருந்தே சாப்பிட தேவையில்லை. மாமிசங்கள்லாம் தவிர்க்கணும், மது அருந்ததை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன் நம்ம இதெல்லாம் மருத்துவத்தில் எல்லாம் சொல்கிறோன்னா, 1008 பழக்கத்தை வச்சு நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும் பயனற்று தான் போவோம். ஒழுக்கமாக இருந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு அது மாதிரி பிணி இருந்தால் கூட உடனடியாக சரியாயிடும். அப்புறம் இந்த ஆஸ்மா சுவாசகாசத்துக்கு நொச்சி தைலம், அரக்கு தைலம் இதை தலையில் பூசி குளிச்சிங்கன்னா ஆஸ்மா கட்டுப்படும். பொதுவாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அன்றைக்கி பகலில் தூங்கவே கூடாது. தூங்கினா தலையில் நீர் சேர்ந்து அப்புறம் தலைவலி விடாது. என்ன நோய்க்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வியாதி விலகாது. அதை நீங்கள் பார்த்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் இது மாதிரி ஆஸ்துமா, மூச்சு கோளாறு இந்த மாதிரியான வியாதிக்கே நம்ம மருந்து சொல்லிட்டு வருவோம். பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.